பிரைஸ் த லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதகரமான விதத்திலே கர்த்தர் நம்மளை காப்பாற்றினது. எல்லா தீங்குகளிலிருந்து காப்பாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. எல்லா விபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றின, எல்லா ஆக்சிடென்டிலிருந்து நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நம்மை பாதுகாத்த கர்த்தருக்காக நாம் நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா. நான் படுத்து நிദ്രயடைந்தேன், கர்த்தர் என்னை தாங்கினதுனாலே நான் விழித்து கொண்டேன். ஸ்தோத்திரம், ஹalleluya. இன்று காலை வேளையிலும் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக நாம் தேவனை துதிப்போமா. ஆனந்தத்தோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவருடைய தயவு என்றென்றைக்கும் உள்ளது. நம்முடைய தேவைகளை அறிந்து அதற்காக நமக்காக அற்புதங்களை செய்கிற கர்த்தர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நமக்காக அற்புதங்களை செய்கிற கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா, சோத்திரத்தை சொல்லுவோமா. ஹalleluya. சோத்திரம் சோத்திரம். நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். நன்றியோடு நாங்களும் துதிக்கிற ஆண்டவரை உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹalleluya. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி, நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி, ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எடுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று கால வேளையிலும் ஜெயத்தோடு நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமான கர்த்தருடைய ஃபேவர் ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும், நோய்கள் குணமாகட்டும். ஹalleluya. ஒவ்வொரு தேவைகள் மேலும் கர்த்தருடைய ஸ்பெஷல் ஃபேவர் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய மிகுந்த கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. கிரியைகள் வெளிப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆவியிலே நிரம்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய ஊற்றுதல் ஒவ்வொரு மக்கள் மேலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா பயங்களும் மக்களை விட்டு நீங்கட்டும். ஒவ்வொரு சோர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆமென். ஹalleluya. ஒரு சில காரியங்களை குறித்துள்ளதாயிருக்கிற பயங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தோல்வி அடையுமா என்று நினைக்கிற அந்த பயங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே விட்டு மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிட்னிக்குள்ள இருக்கிற கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் குணமாகட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். உலகமெம்பாடும் ஊழியத்தை சேர ஒவ்வொரு போதகருக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தில் ஆயிருக்கிற, உடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இன்று ராத்திரி நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங்காகவும் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம். மறக்காமல் இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும். கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதோட 4ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிரைஸ் காட். ஹalleluya. பிரியமானவர்களே, ஆமென். ஹalleluya. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்யட்டும். பலபோதும் நமக்குள்ளே பலவிதமாயிருக்கிற சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். பலதை குறித்து நினைத்து பயந்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு அந்த காரியத்தை வருமா, என் வாழ்க்கையில் அந்த தோல்வி வருமா, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பிரச்சனை என்னை மூடுமா, அந்த பிரச்சனை என் மேல் எனக்கு பாரமா தீருமா, இப்படி நீங்கள் சில
சில காரியங்களை குறித்து நினைத்து நீங்கள் பயந்துட்டே இருக்கிறது. ஆனா பிரியமானவர்களே, உங்க பிரச்சனையை பார்க்காமல், அந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் யோசிக்காமல், உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து, எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தரா இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசமாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசமாயிருக்கிறது, இதை நீங்கள் உணர்ந்து ஆமென், நீங்கள் அதிலே நீங்கள் வாழுங்கள். ஆமென். ஆதலால் அப்படி நீங்கள் உணரும்போது உங்கள் சோர்வுகள் மாறும், உங்கள் பயங்கள் மாறும். மற்ற சிலர், ஒரு சிலர் உங்களை குறித்து குறை சொல்லும் போது, உங்களை திட்டும் போது, உங்களை தனிப்படுத்தும் போது நீங்கள் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் என்னை கைவிட்டாலும் அவன் என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லொரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷத்தோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனாலே ஆமென். எசேயா 54:17 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வருவார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது, பிரச்சனை வந்தாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு ஆயுதத்தை உருவாக்கினாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, அது வாய்க்காதே போகும். காரணம், ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனாலே எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆதலால் பிரியமானவர்களே, சத்துருவை குறித்து நினைத்து நீங்கள் பயப்படாதீங்கள். உங்களுக்கு விரோதமாய் உண்டாக்கின ஆயுதங்களை குறித்து நினைத்து நீங்கள் பயப்படாதீங்கள். ஆமென். உங்களுக்கு எதிரே வருகிற பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்கள். ஏனென்றால் நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். ஆமென். காரணம், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதான் வேதம் சொன்னது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நீங்கள் ஜெயித்தீர்கள். உங்கள் ஜெயிக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த தீங்கும் உங்களை தொடாது. காரணம், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். இந்த விசுவாசத்தோட பலத்தோடு கூட நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விரிவா மாறும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.